Crucianet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 9498010101 to avail 1 month free internet. சாங்கோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஒரே பாட்டில் 5 பாட்டு வேணும். Heard? இன்டர்வல் பிளாக்ல யூஸ்வலாக ஹீரோவோட கேமாக இருக்கிறத விட வில்லனோட கேமாக இருந்து ஹீரோயினை கூட்டின்னு வந்து ஷூட் பண்ண ஃபஸ்ட்டு சீன் இது தான். குரல் புகைப்படம் இருக்கும், கட் அவுட் காட்டப்படுகிறது. இது நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கல. எல்லா ஷாட்டும் பார்த்தீங்கன்னா அடித்த உடனே கீழே அப்படி போயிடும். அசத்தலான மொமெண்ட்டுங்க. வாக்கி டாக்கியை வைப்பாங்க, சைட் ஸ்டாண்டை போடுவாங்க, அது கீழே விழும், அந்த நேரத்தில் ஹெல்மெட்டை கழட்டுவாங்க. அட்டகாசம், சூப்பர்வான இது. சின்ன மாசு வேணாம், பெரிய மாசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை அங்கே போக வச்சது. ஃபேக் மேரேஜ். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஃப்ராங்க் இன்டர்வல். ஹலோ கீர்த்தி, வணக்கம். நம்ம ஒரு நாள் ராத்திரி ஹோட்டலில் உட்காந்து பேசின கதை படமாக தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்குதுன்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் அதை சொல்லலான்னு நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. நம்ம நான் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடி நாள்னு நினைக்கிறேன் நம்ம பேசினோம். கரெக்ட். வந்து கதை சொல்லி பேசி சும்மா ஃபீட்பேக்ஸு ஜாமின் பண்ணிட்டு போனது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்டர்வியூவில் உட்காந்து பேசுகிறது எனக்குமே ரொம்ப நல்லா இருக்குது அந்த ட்ராவல். நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு சீன் பிக் பண்ண போகிறோம். அந்த சீனை பற்றி நிறைய பேச போகிறோம். எஸ்பெஷலி உங்களுடைய சினிமோகிராஃபனுடைய கான்ட்ரிபியூஷன் பற்றி பேச போகிறோம். ஓகே, ஸோ இன்டர்மிஷன் பற்றி பேசலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு இன்டர்மிஷனை கிராக் பண்ணுறதுன்றது எவ்வளோ ஒரு ப்ரெஷராக இருக்குது. இன்டர்வல் இந்தியன் ஃபிலிம்ஸோட ஒரு ஒரு பியூட்டி. ஆக்சுவலாக அது பேர் இன்டர்வல் பிளாக். இன்டர்வல் சீனை விட இன்டர்வல் பிளாக்னா என்னென்னா அந்த ஒரு 20 மினிட்ஸ் அது கதை ரொம்ப பயங்கரமாக சூடு பிடிச்சி ஒரு போய் நிற்கணும். ஸோ அது இன்டர்வல் சீனாக மாறி இப்போ இன்டர்வல் ஷார்ட்டாலாம் சில படத்தில் மாறும்போது எனக்கு பர்சனலாக என்ன தோணுன்னா, ரொம்ப ஏன் அதோட இது குறைஞ்சிட்டே வருது, ஏன் அதோடைய ஸ்கோப்பை நம்மளே குறைக்கிறோம். ஏன்னா இன்டர்வல்ன்றது என்னென்னா இப்போது ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து கத்துறதோ இல்லை ஏதோ ஒரு ஷார்ட்டு கத்துறதோ இல்லை. அது பில்டுன்னு பண்ணி ஒரு மொமெண்ட்டில் நிறுத்துறது. கரெக்ட். ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் அதை முடிவு பண்ணுது பேப்பரில். என்னென்னா இது இன்டர்வல் பிளாக், இது சீனும் இல்லை, இன்டர்வல் ஷார்ட்டும் இல்லை. ஸோ அந்த ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ப்ளே ஆரம்பிச்சிடணும் ரொம்ப க்ளீனாக. ப்ளஸ் இன்டர்வல்ன்றது ஹீரோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது சில இடங்களில் இன்டர்வலாக வரும்ல. பட் எனக்கு என்னென்னா, ஹீரோ பிரச்சனைன்னு தெரிஞ்சு போய் ஒரு இடத்துல காலை வைக்கிறான், ஹீரோ புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டானா, ஹீரோ போய் புலிவாலை பிடிச்சானா அப்படிங்கிற இடமா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஹீரோயிக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுது. ஸோ இன்டர்வல் பிளாக்காக எழுதணுன்றது தான் இதோட தாட். ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் எங்கே ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, சிங்காரி பாட்டு முடிஞ்சதுலேருந்து ஆரம்பிக்குது. அப்படியும் எடுத்துக்கலாம். அங்கேருந்து ஆமாம், அந்த பொண்ணு உண்மையை சொன்னதுலேருந்து உங்களுக்கு அடுத்து ட்விஸ்ட்டாக ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும் கதை. கரெக்ட். கல்யாண மண்டபத்துக்கு வரதுக்கு முன்னாடி சிங்காரி பாட்டு முடிஞ்ச அந்த சீக்வன்ஸ்லேருந்து வரலாம். எனக்கு அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணே சொல்கிறாங்க, எனக்கு நான் யாரை லவ் பண்ணுறன்றதே தெரிலடா இன்னும், அதுலேயே எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த டைலாகில் அதுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு டைம் கிடையாது. அது ஒரு அட்டகாசமான மொமெண்ட்டு. நான் செத்துட்டேன்னு சொல்லும்போது நான் அடிக்கலை, அவன் செத்துருவான்னு நினைக்கும்போது நான் அடிச்சிட்டேன். கன்ஃபார்ம் நீ அவனை தான் லவ் பண்ணுறன்றது இருக்குல்ல. அது உண்மையிலே இப்போது சில விஷயம் இப்போ நம்ம பீட்டாக இப்போ திரைக்கதை எழுதும்போது என்னென்னா, இங்கே இந்த பொண்ணு வரணும், ரிவீல் பண்ணணும், இங்கே ஹீரோ ஃபீல் பண்ணணும், அப்புறம் அவள்கிட்டருந்து மறைக்கணும். இந்த அளவுக்கு தான் பீட்ஸ் கிராக் பண்ண முடியும் நம்மளால் ஒரு ஃப்ளோவில் எழுதும்போது. இப்போ அந்த சீனை நான் என்ன நினச்சேன், அந்த பொண்ணு வந்தோடனே நான் வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி தான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு. ஓகே, வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னா சீன் பாயிண்டடாக போயிடும். இப்போ ஒரு பொண்ணு நான் யாரை லவ் பண்ணுறேன்னே தெரியலன்னு கன்ஃபஸ் பண்ணால் எப்படி இருக்கும். இப்போது அவளுக்குள்ளே இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன, இப்போ இவன் நம்மளை வேணான்னு சொல்லிட்டான், இப்போ நம்ம அங்கே போனோம், அங்கே போயிட்டு வேறு ஒருத்தன் கூட லவ்வில் விழுந்துட்டோம், இப்போது இவன் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். இப்போ அவளுக்குள்ளேயே அவள் ஹானஸ்ட்டாக அவளை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறா, நமக்கு உண்மையிலேயே இவனை பிடிச்சிருக்கா இப்போ புதுசாக வந்த பாரியை, இல்லை இவன் வேணான்றதுனால நம்ம போய் ரீபவுண்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு ஷீ இஸ் கோயிங் த்ரூ அ லாட். ஸோ அதனால் நம்ம அதை ஸ்க்ரீன் பிளேயில் கொடுக்கலாமே. அந்த கன்ஃபியூஷனை டச் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சினிமாவாக சொல்லணும்னா அதுக்குள்ளே ஒரு ட்ராமா இருக்குது, அந்த எமோஷனில் பார்த்தா ஒரு உண்மை இருக்குது. அது ரெண்டுமே அங்கே தேவைப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது கூட நான் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னென்னா, சினிமா ட்ராமா அப்படின்னும் போது எனக்கு என்ன தோணுன்னா, அன்பிரடிக்டபிலிட்டி. சிம்பிள், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி. அது பெருசு சின்னதுன்னு இல்லை, பட் ஒவ்வொரு பேஜுக்கும்
ஒவ்வொரு பேராக்கும் முடிஞ்சால் ஒவ்வொரு லைனுக்கும் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். அப்போ தான் அது இன்ட்ரெஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா லைனுக்கு லைன் அன்பிரடிக்டபிலிட்டி தான். அதை இன்டென்ட் பண்ணி எழுதுனது. ஏன்னா நான் யாரை லவ் பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னா அடுத்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு பர்சனலாக ஹீரோயிக் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ஹீரோயிக்குன்னு சொல்ல வர்றது மேலோ ஃபீமேலோ ஒரு ப்ரொட்டகனிஸ்ட், அதை எடுத்துகிட்டு எனக்கு அதோட ஜேர்னி, அதோட இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அது கோத்ரூ பண்ணுற பிரச்சனை, அதிலேருந்து அது எப்படி ஓவர் கம் பண்ணுதுன்னு காட்டுறதுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ எனக்கு இது ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா இந்த பொண்ணு கன்ஃபியூஷன்னு சொல்லும்போது ட்ராமா கிடச்சாச்சு, ஒரு ஹானஸ்டான ஒரு எமோஷன் கிடச்சாச்சு. இப்போ எனக்கு என்னோடய ஹீரோ வந்துட்டு அதை கிராக் பண்ணி கொடுக்குற இடம். என்ன பண்ண போகிறான் அப்படின்னா இங்கே ஹீரோவுக்கு தான் ஆக்சுவலாக லாபம். என்ன லாபம்னா அவன் அவளே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தானே என்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்த, அதுதானே ட்ரூ லவ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அது அவன் அதுதானே ஆசைப்படுவான், அதுதானே அவனுக்கு வேணும். ஆனால் அவன் அங்கே நிற்கிற இடம் என்னென்னா எது நியாயம், அவளுக்கு உண்மையிலே என்ன பிடிச்சிருக்கு, அதுதான் பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் டயலாகாக எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. ஆனால் அந்த கேரக்டர் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுதுன்னு யோசித்து பார்த்தா உண்மையிலே அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அவள் இப்போ யாரை விரும்புகிறா, அவளோட மைண்டில் என்ன இருக்குது. ஸோ அதுக்கு அவனோட வேல ஒரு குவர்க்கியாக இப்போ நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பான். அவளுக்கு அவன் மேலே ஒரு அன்பு இருக்குல்ல, அதனால் ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு எடுத்து வாயில் கை வைப்பாள். இப்போ அவன் செத்துட்டா சப்புன்னு ஒரு அரை விடும், அவ்வளோதான், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், கேஸ் க்ளோஸ், நீ அவனை தான் லவ் பண்ணுற, மைண்டில் தான் கன்ஃபியூஷன், மனசு கிளியராக இருக்கணும். ஸோ இப்போ இதில் எனக்கு அடிஷ்னலாக அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அது லைன் பை லைன் ட்ராமாவில் வந்துட்டு அவள் சொல்லுவாள், ஆமாம் நீ இல்லைன்னொன்னே சாவ போல, அவன் இல்லைன்னொன்னே நான் சாவ போயிருக்கேன் அப்படின்னோடனே திரும்ப அடுத்த லைன் இப்போ நான் அதை கேட்டேன். இது வந்து லைன் பை லைன் ட்ராமா செட் பண்ணிட்டு வருது. பட் சீனோட கோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட கன்ஃபியூஷன் சொன்னது, அது நான் சொன்ன மாதிரி அந்த எமோஷ்னல் ஹானஸ்டிக்காகவும் ஃப்ரெஷ்னஸ்க்காகவும் அது எல்லாமே எனக்கு ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் கிடைக்கும். தனக்கு எது தேவையோ அதை விட அவளுக்கு எது தேவைன்னு சூஸ் பண்ணுற ஒரு இடம் வந்து அவனை ஹீரோ ஆக்குன்னு நினச்சேன். அதனால் அந்த சீன் நைஸ். அந்த ஸ்லாப் இருக்குல்ல, எனக்கு டூடு படத்தில் எல்லா ஸ்லாப்பும் பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அங்கே உங்கள் சினிமாட்டோகிராஃபர் லைட்டாக ஒரு ஷேக்கு, நிறைய ஸ்லாப்ஸில் அது இருக்கும். ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். இன்டென்டட் தான் அது. பேசும்போது நானும் என்னோடய டிஓபியும் நல்ல பேப்பர் ஒர்க் பார்த்தோம், நீட்டான பேப்பர் ஒர்க்ஸ், என்ன ஷார்ட் வரணும், அடித்தோடனே அங்கே லோ போகலாம், இந்த பக்கம் ஆமாம் இந்த பக்கத்துலேருந்து காட்டி அடித்த உடனே எனக்கு அவன் ஃபேஸுக்கு போயிடணும். எல்லா ஷாட்டும் பார்த்தீங்கன்னா அடித்த உடனே கீழே அப்படி போயிடும். அவன் என்ன ஃபீல் பண்ணுறான், அவ்வளோதான், எனக்கு அடித்தவங்க முகம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு அறையிலையும் வேறு நடக்கும். இதே ஷாட்டு நாங்கள் செகண்ட் ஹாஃபில் மமிதாக்கும் ஒரு தடவை வச்சுருப்போம், அடித்த உடனே மமிதா ஃபேஸுக்கு போகும் ஷாட்டு. ஸோ அந்த டைமில் அந்த கேரக்டர் என்ன கோத்ரூ பண்ணுதுன்னு காட்டுறதுக்காக அந்த ஷாட் நாங்கள் முன்னாடியே பேசினது. அதில் வந்துட்டு அவர் அந்த சின்ன ஷேக் வந்துட்டு நிக்கேத் அந்த கேரக்டர் கூட ஒரு சின்ன பேன் கொடுத்து பார்த்தாரு. அது பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு. அது ப்ளஸ் ஃபஸ்ட் டே நாங்கள் ஷூட் பண்ணோம், அதனால் அதுலேருந்து நான் அதை பேட்டர்னாக செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, இந்த சீன் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ண சீனு. ஓ, இப்போ நம்ம பேசுகிற சீன் தான் ஃபஸ்ட்டு டே கூட்டிகிட்டு வந்து ஆர்டிஸ்ட்டை ஹீரோயினை கூட்டின்னு வந்து ஷூட் பண்ண ஃபஸ்ட்டு சீன் இது தான். அடுத்து வர போகிற சரத் சார் சீன் வந்துட்டு அது செகண்ட் டே ஷூட் பண்ணோம், நம்ம அதை பேசுவோம். பட் இதுதான் ஃபஸ்ட் சீன். ஓ நைஸ். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, நான் வந்துட்டு எனக்கு ஊரும் பிளட் சாங் வந்துட்டு நல்லா பயங்கரமாக விஷுவல்ஸு ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வந்துட்டு அவங்களோட கெமிஸ்ட்ரி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் என்னால் அந்த சாங்கை ஷூட் பண்ண முடியும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, யூஸ்வலாக சாங் மாண்டேஜ் வந்து ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணுவோம் நம்ம, ஒரு வார்ம் அப்காக. ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு தெளிவாக எழுதின சீன் வந்துட்டு அந்த அன்றைக்கி வந்து டைரக்டர் கண்ட்ரோலில் இருக்கும் ஃபஸ்ட் டே. இந்த மாண்டேஜஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு அந்த ஓவரால் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வந்த பிறகு அது வந்து பிளாசம் ஆகும், அதுவாக நடக்கும் சில விஷயங்கள். அந்த மேஜிக் நான் அலோவ் பண்ணணும்னா அதெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வந்த பிறகு நான் ஷூட் பண்ணணும். நான் ஊரும் பிளட் சாங் தான் லாஸ்ட்டாக ஷூட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு என்னால் அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி கிடைக்கும். ஏன்னா அது என்னால் பேப்பரில் எழுதி என்னால் வர வைக்க முடியாது, அது அவங்களுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி வர்றது தான். இப்போது இந்த சீனை முதல் நாள் ஷூட் பண்ணலான்னு நினச்சதுக்கு காரணம், நான் ரொம்ப கிளியராக இருக்கேன், என்னால் இது கான்ஃபிடண்ட்டாக எடுத்துட முடியுன்ற தைரியமுமா? இல்லை, 100% அதுதான். அது ஒன்று. அதோட எனக்கு என்ன, எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் டேவே ஆர்டிஸ்ட் அவங்களோட மேக்ஸுக்கு தூக்கிட்டு போய் போட்டுருணும். எனக்கு தம்மை வந்துட்டு சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க, சில பேர் ஒரே நாளில் முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள்லேருந்து தொட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒர்க் ஆகும். எனக்கு வந்துட்டு செகண்ட்ரி. ஸோ எனக்கு என்னென்னா, தூக்கிட்டு போயிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு டேவே இந்த மாதிரி ஒரு ஹெக்டிக்கான சினாரியோவில் போட்டுருணும். ஸோ இதிலேருந்து அவங்க தத்தி திணறி கண்டுபிடிச்சி வெளியே வரும்போது அடுத்த நாள்லேருந்து எனக்கு அந்த கேரக்டர் ஃபாலோ ஆகிடும்.
இவ்வளோ தான் மீட்ரு, இதுதான் டைரக்டர் எதிர்பார்க்கறது, இதுதான் அந்த ஹீரோவுக்கு வரும், இது எல்லாமே எனக்கும் தெரிஞ்சிடும், அவங்களுக்கும் தெரியும். ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கு வந்துட்டு எனக்கு கிளாரிட்டியான சீன் வேணும். ஸோ அதனால் அது பண்ணோம். ப்ளஸ் எப்போயுமே முதல் நாள் ஷூட்டுக்கு வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆவாங்க எல்லாருமே. மாண்டேஜஸ்னால் ப்ரிப்பேர் ஆக என்ன இருக்குது அதில்? ஸோ இதுனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 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 வார ப்ரிப்பரேஷன் இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி மவுண்ட் ஆனோம். ஸோ அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ரேப்பவும் ஈஸி ஆயிடுச்சு. நைஸ். சிங்காரி பாட்டு முடிஞ்சு ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி மேனரிசம் பண்ணுவாங்கல்ல, அது மிஸ் ஆகிடும். பிளான் பண்ணி மிஸ் பண்ணதா இல்லை மிஸ் பண்ணதை அப்படியே கேப்சர் பண்ணிட்டீங்களா? பிளான் பண்ணி மிஸ் பண்ணது. ஏன்னா அது மல்டிபிள் டேக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் மிஸ்ஸஸ் இருக்கும் அதில். மிஸ் ஆனால் தான் அங்கே நல்லாயிருக்கும். ஏன்னா அவன் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி குறும்பாக பண்ணிட்டு போகிறானோ அப்போ அடுத்த சீனோட ட்ராஜடிக்கு வந்துட்டு அது நல்லா மவுண்ட் ஆகும். ஏன்னா அந்த சாங்கே நாங்கள் ஏன் அவ்வளோ வேர்டாக அவன் வந்துட்டு கிளாஸ் முன்னாடி இருக்கிறது, கிஸ் பண்ணுறது, இப்படி பண்ணுறது, டாகுக்கு போய் கிஸ் அடிக்கிறது, இதெல்லாம் என்னென்னா அவன் அவ்வளோ எந்துவாக இருக்கான், ஜாலியாக இருக்கான்னு எனக்கு அந்த அடுத்த சீனோட கான்ட்ராஸ்ட்டுக்கு வந்துட்டு லீட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம். ஸோ அங்கேயும் மிஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிடும், அவர் ஃபீல் பண்ணிவிடுவார், கண்ணாடி முன்னாடி போய் ரெஸ்ட் ரூமில் பேசுவார். அடுத்த சீன் போயிடுவீங்க நான் நினச்சேன் அங்கேயே கட் பண்ணி. ஆனால் வெளில வந்த பிறகு அவங்க அந்த உள்ளே வந்து ஏன்டா கிஸ் பண்ணுன்னு கேட்பாங்கல்ல, அது ஒரு நல்ல கேட்ச். ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்போது ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்கிறீங்க, அது எனக்கு சமாளிக்கிறீங்கன்னு தெரிலன்னு வச்சுக்கோ, நான் நம்பிட்டேன். ஆனால் நீங்கள் போயிட்ட பிறகு நான் யோசிப்பேன்ல, நான் எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன்ல. ஒரு கேரக்டராக ஓரளவுக்கு ஃபீமேல் கேரக்டர் எழுதணும்னு நினைக்கிறது என்னென்னா, எல்லா நேரத்துலையும் எனக்கு வந்துட்டு பயங்கர குட்டாக டார்ச் பேரராக இருக்க விரும்பல. ஆனால் ஹானஸ்ட்டாக அதோட பிரெயின் எனக்கு வேலை செய்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதணும், அவ்வளோதான் என்னோடய இன்டென்ஷன். இப்போ அவன் வந்தான், கிஸ் அடித்தான், போனான், நான் அவனை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு போனான்னா அப்போ அவளுக்கு தோணும் இல்லை, பிரெயின் வேலை செய்யல, வந்தான் அப்புறம் ஏன் அவன் நம்மளை கிஸ் அடித்தான். ஸோ எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு அந்த கேரக்டரை இன்னும் உயிரோட ஆக்கும்னு நான் நினச்சேன், இந்த மாதிரி இதெல்லாம் தான். ஸோ ஐ கெப்ட் இட். நைஸ். ஓகே, இப்போ அங்கேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வந்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி டென்ஷன் பில்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமாக அந்த ப்ராங்க் மூமெண்ட். டென்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுன்றது இருக்கு இல்லையா, பிளாக்ஸ். இதை பில்டு பண்ண ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன் கேட்குறேன்னா, இதனுடைய எண்டு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுடைய ரைட்டிங் ப்ராசஸில் எஸ்பெஷலி இந்த சீன் வரும்போது டிட் யூ ஹேவ் மல்டிபிள் ஐடியாஸ் டு பில்ட் டென்ஷன் ஆர் அப்போவே இந்த கிளாரிட்டி வந்துருச்சா? எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு சஸ்பென்ஸ் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். ஓகேங்களா, நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போது இதிலேருந்து அந்த இன்டர்வல் 20 minutes வரைக்குமே சஸ்பென்ஸ் தான் எல்லாத்த விட எனக்கு எமோஷன், மாசு இதெல்லாம் நான் வெளியே வந்து சொல்லுவேன். ஏன்னா அதில் இருக்க மியூசிக்கல் வந்து எங்கே எமோட் பண்ண வச்சது, எங்கே மாஸ் பண்ண வச்சது எல்லாமே எனக்கும் தெரியும். ஆனால் அதோட கோரில் எதனால் அது பீட் பை பீட் ஒர்க் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா சஸ்பென்ஸ், அதுதான் அதோட கோர் இமோஷன். எனக்கு வந்து ஹிச்காக் ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த சீனில் வந்துட்டு இப்போ அப்பாட்ட போனோன்னே அப்பா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு தான் இருக்கும் மூடு. அதனால தான் இங்கே ஃபோன் கேமரா ஆன் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அப்பா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு வரும். இப்போ எனக்கு என்னென்னா, எடுத்தோடனே அப்பா நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டா ஃப்ளாட் ஆகிடுது சீனு. அதாவது நம்ம ஏதோ கெட்டது நடக்கும்னு நினச்சோம், கெட்டது நடக்குது அப்படின்னு தோணும். இப்போ எனக்கு அதுக்குள்ளே ஒரு சின்ன யூனோ போட்டு போகணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்பா ஒத்துப்பார். அப்பா வந்துட்டு அது என்னம்மா கட்டி வச்சிடலாம் போமா அப்படின்னோடனே அங்கே அந்த பொண்ணு ஹாப்பி ஆகிடுவா. இங்கே அகன் வந்துட்டு டென்ஷன் ஆவான், என்னடா அப்பனும் பொண்ணும் ஃபுல் ஃபார்மில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம பிஆரோட டிசப்பாயின்மெண்ட்டை பார்க்கறதுனால அதை நம்புவோம், ஓகே அப்பா வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்போ எனக்கு அவரோட மான்ஸ்டர் சைடை வெளியே கொண்டு வரணும். ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் ஆல்ரெடி இங்கே ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது இல்லை ஆல் குட்டுன்னு எனக்கு ஒரு சினாரியோவை க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த கெட்டதை பெருசாக ப்ளோ பண்ணோன்னா அதெல்லாம் தான் சஸ்பென்ஸோட பிளேஸ் நல்லாயிருக்கும் நமக்கு, பீட் பை பீட். கரெக்ட். ஸோ எழுதும்போது ஃப்ளாட்டாக முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடாது. அது ஓவர் பர்ஃபார்மேட்டிவாக பண்ணிட்டாலும் எப்படி சொல்கிறதுனா, அந்த சீனே வந்துட்டு கொஞ்சம் சட்டிலாக தான் சரத் சார் பண்ணியிருப்பார். டுவர்ட்ஸ் எண்டில் மட்டும்தான் அவர் பிளாஸ்ட் பண்ணுவார். அங்கே அவர் உண்மையை சொல்கிற இடத்துல ரொம்ப ரியலாக பேசுவார். அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இங்கே அகன் பார்த்துருவான் இது எல்லாத்தையும். அவர் சொல்லிடுவார் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்லிவிடுவார். அந்த சீன் ஃபுல்லாகவே கொஞ்சம் நாங்கள் வேர்டாக சில இதெல்லாம் எழுதியிருப்போம். என்னென்னா அப்பா பயப்படுவேன்னு தெரியும்லம்மா அப்படிலாம் சில இடம் அவர் பேசியிருப்பார். ஏன்னா சும்மா ஒரு சின்ன பார்டர்லைன் சைக்கோட்டிக்காக போனால் எப்படி இருக்கும், ரொம்ப சைக்கோவாக போனால் வெளியே வந்துடுவாங்க ஆடியன்ஸ். ஏன்னா வில்லனை சைக்கோவாக காட்டிட்டாலே அது நல்லா இருக்காது எனக்கு. ஸோ அதனால் பார்டர்லைனாக அவனோட அவன் அதற்கெல்லாம் பொட்டென்ஷியல்னு எனக்கு காட்டணும், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இப்போ இது எல்லாத்தோட
எனக்கு பர்சனலாக நான் ஏன் அந்த சீன் ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நான் நம்புகிறேன்னா வில்லனோட ஸ்மார்ட்னஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு போல். ஏன்னா எண்டில் என்ன சொல்லுவாருன்னா, ஹீரோ இப்போ என்ன பண்ண போகிறான், ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் கன் எடுத்து கழுத்தில் வச்சுட்டாரு. சொல்லு இப்போ நீ பண்ணுவியா மாட்டியான்னு கழுத்தில் வச்சுட்டாரு. இப்போ அங்கே ஹீரோ வீடியோ காலில் பார்த்துட்டாரு. ஹீரோ அங்கேருந்து குடுன்னு ஓடியாராரு. வந்தால் இப்போ ஹீரோ திறந்து பார்த்துட்டாரு. இப்போ இவர் கழுத்தில் கன்னோட நிற்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோ நிற்கிறாங்க. 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு, அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாமே இருக்கும்போது அவன் டக்குன்னு என்ன பண்ணுறான்னா, மாமா நாங்கள் ப்ராங்க் பண்ணோம், அதெல்லாம் சும்மா மாமா, நாங்கள் ப்ராங்க் பண்ணோம் மாமா, அங்கே பாருங்கள் கேமரா ஆனில் இருக்குது அப்படின்னு அவனோட ஸ்பான்டேனியஸ் மைண்டை வச்சு ஒன்று சொல்கிறான், அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக. அவர் அதை கவுண்டர் பண்ணுறாரு. மாப்பிள்ளை நானும் ப்ராங்க் தான் மாப்பிள்ளை பண்ணேன், எனக்கு தெரியாதா நீங்கள் ப்ராங்க் பண்ணுவீங்க, இதே ஒரு தொழிலாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஊர் கல்யாணத்தெல்லாம் பண்ணும்போது நம்ம கல்யாணத்துக்கு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா, எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்னு இப்போ அவர் சொல்கிறாருல்ல. அதனால தான் அது நல்லா ஒர்க் ஆகிருக்கு போல் இன்றைக்கி யோசிக்கும் போது. ஏன்னா வில்லன் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டாகவும் அஹெடாகவும் இருக்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹீரோயிக் மூமெண்ட்ஸ்லாம் பில்ட் பண்ண முடியும். ஸோ இன்டர்வெல்ல அவன் சொல்கிற அந்த டயலாக், நான் வல்கர் இல்லை அவங்க தான் வல்கருன்னு சொல்கிறது ஒர்க் ஆகணும்னா எனக்கு இங்கே இதிலேருந்து அது வரைக்கும் வில்லனோட கையில் தான் சீன் இருக்கணும். அவருடைய அந்த சைக்காட்டிக் தானே வரணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட ட்ரூ இன்டென்ட்டு, அப்புறம் அவரோட பொட்டென்ஷியல், இதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவான், எக்ஸ்டென்ட் போகிற அளவுக்கு அவனுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது, அவன் எவ்வளோ ஸ்மார்ட்டுன்னு ஒவ்வொன்றா பண்ணிட்டு வந்தான். ஸோ இன்டர்வல் பிளாக்கில் யூஸ்வலாக ஹீரோவோட கேமாக இருக்கிறத விட வில்லனோட கேமாக இருந்து அதை ஒரு இடத்துல அவுட் ஸ்மார்ட் பண்ணுற இடம் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா இன்னும் பேங்கராக இருக்கும். ஸோ இந்த ரூட் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பர்சனலாக இன்டர்வல் பிளாக்னா என்னென்னா வில்லனோட ப்ளே. ஓ நைஸ். அண்ட் அதனுடைய கன்க்ளூஷனில் ஹீரோ டேக் ஓவர் பண்ணுறது. ஹீரோ டேக் ஓவர் பண்ணுறது வந்துட்டு மிட் பாயிண்ட்டு. அதுதான் நான் இன்டர்வல்னு கார்டு போடுற எனக்கு மேபி இந்த படத்தில் இப்போ மைண்டில் தோன்றது. இப்போ எழுதியிருக்கிற கதை எல்லாமும் அப்படி தான் வருது. பட் என்னென்னா கார்டு போடுற இடம் ஹீரோ கையில் மிஷன் எடுத்துடணும். பட் அதுக்கு முன்னாடி வில்லனோட கண்ட்ரோலில் இருக்கணும் கேம். அவன் எவ்வளோ பொட்டென்ஷியலு, அவனுக்கு என்னெல்லாம் அவனால் பண்ண முடியும், ஹீரோ எப்படி மாட்டிக்கிட்டாங்க, என்ன மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு இப்படி நெருக்கி வந்து அதுலேருந்து வெடித்தா இன்டர்வல். ஓ நைஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்ததில் என்ன சொல்ல வந்தேன், இந்த சீன் எழுதும்போது இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம வில்லனை ரிவீல் பண்ணுற சீனு. இங்கே பிடிச்சதுன்னா இங்கேருந்து இன்டர்வலில் தான் விடணும் அப்படின்னு முடிவு பண்ணி எழுத ஆரம்பிச்சு. அந்த சீனில் கட் பண்ணி ஆக்சுவலாக அவங்க தங்கச்சிக்கு பண்ணதை காமிச்சிருப்பீங்கல்ல, அது இல்லாமல் அந்த சீன் பண்ணியிருக்கலாமா? பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். அகெயின் எக்ஸ்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது. இப்போ அந்த ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் கொல்றது வந்து அந்த பொண்ணோட ஷாட் ஒன்று தான் இருக்கும், அவரோட ஃபேஸில் ஒன்று இருக்கும், அப்புறம் கட் பண்ணால் இங்கே வந்துடும். ஆனால் எனக்கு இது விஷுவல் மீடியமில் எனக்கு வந்துட்டு ஒரு அவன் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு கெட்டப் அவரோடது சேஞ்ச் ஆகுது. அவரோட பாஸ்டோட கிளிம்ஸை ஒரு செகண்ட் நம்ம பார்க்குறோம். அந்த ஃபோட்டோலேயே இருந்த பொண்ணை வந்துட்டு ஒரு நிமிஷம் இந்த ஸ்டேட்டில் பார்க்குறோம். அப்படின்னும்போது இன்னும் ஆடியன்ஸுக்கு அது வெயிட்டாக போய் சேரும்ல. அது எனக்கு லாஜிக் மிஸ்ஸா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல. லாஜிக்காக கேட்கல, அது 2 தடவை காமிப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு ஒரு தடவை சொல்லும் போது காமிப்போம், அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது காமிப்போம், அவரோட ஷாட் மட்டும் காமிப்போம். ஆமாம், எனக்கு அது பயங்கரமாக இருக்காச்சு. ஆமாம், ஏன்னா ஐ வாஸ் ஜஸ்ட் இமேஜினிங், இப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மட்டும் அது ரிவீல் ஆகிருக்கும். அங்கே மட்டும் அது ரிவீல் ஆகிருந்தா நான் எனக்கு என்ன தோணுன்னா, ஆடியன்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஷனில் முடிஞ்ச அளவுக்கு வைக்காமல் இருந்தால் பெட்ரு. இப்போ அங்கே மட்டும் அந்த ஷாட் வந்துச்சுன்னா இது என்னது அப்படி தோணும், உண்மையா பொய்யா, இது என்னது திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் சடனாக ஒன்று வருதே, அது மோர் ஆஃப் ஏஸ்தட்டிக் வச்ச மாதிரி ஆயிரும். எனக்கு ஒரு கமர்ஷியலாக ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வைக்கணும், ஒரு சின்ன செட்டப் பே ஆஃப். இப்போ அங்கே அவன் கொன்னதை நான் காட்டிட்டேன், இப்போ இங்கே சரத் சார் முகம் கழுவும் போது அது ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்துட்டு போனால் இவனோட ட்ரூ செல்ஃப் அப்படின்னு தோணும். நான் வெறும்னே இந்த ஷார்ட்டை மட்டும் இங்கே வச்சேன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. இதெல்லாம் எடிட்டில் வச்சு பார்த்தது எனக்கு கொஞ்சம் இது ஏன் அவுட் ஆஃப் நோவேர் இது வருது அப்படின்னு தோணுச்சு. அதனால் இங்கே காட்டிட்டு அங்கே வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னும் கிளியராக கமர்ஷியலாக இருக்கணும்னா கிளாரிட்டி இந்த எமோஷன் தான் போய் ஆடியன்ஸை நல்லா பம்ப் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நைஸ். இப்போ இது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆவேசம் மோடில் அப்படியே ஒரு செலிப்ரேஷன்லாம் கையில் ஒரு கிளாஸோட வராங்க இல்லையா, அது இல்லாமல் டிரெக்டாக உள்ளே போயிருக்கலாம். ஆமாம், அது ஏன் வேணும்னு நினச்சிங்க? இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் இல்லைல்ல நம்மளால். ஸோ ஸ்ட்ரைட்டாக இது மேட்ருன்னு போகிறத விட அந்த சின்ன ப்ளே பண்ணி அதை மாற்றும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் எனக்கு என்னென்னா அது சினிமாவில் அந்த க்ரௌடு, அந்த ஆட்கள்,
அந்த கேலப்பு அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதில் இந்த கேரக்டர் சரத் சார் வந்துட்டு முன்னாடி நம்ம வில்லன் ரிவீல் பண்ணிட்டோம். ரிவீல் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு கூத்தும் கும்மாலமும் ஆடிட்டு போனால் அந்த முரண் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வில்லன்றவன் டெரராக முறைச்சிக்கிட்டு இருக்கிறத விட அவனோட ட்ரூ செல்ஃபை காட்டிட்ட பிறகு அவன் குடியும் கூத்தும் கும்மாலமாக இருக்கும்போது நமக்கு இன்னும் பயம் அதிகமாக வரும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இதில் வந்து நீங்கள் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்லேயே அது இருக்குது. ஆமாம், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்டீரியர் மேரேஜ் ஹால், லான் நைட், ஹனுமாரை போல் அதியமான் நெஞ்சை பிளந்து காட்ட அதனுள் அகன் அண்ட் குரல் புகைப்படம் இருக்கும் கட் அவுட் காட்டப்படுகிறது. இது நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கல. இப்போ சிலதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். இல்லை இல்லை, இப்போ சிலதெல்லாம் நம்ம வந்து ஓகேடா இந்த மாதிரி வேணும்டா இந்த மாதிரி வேணும்டா அந்த மாதிரி இருக்கும்ல. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த கட் அவுட் டிஸ்கிரிப்ஷன் எழுதுவீங்கன்னு நான் நினைக்கல. அண்ட் இன்னொன்று, நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணது ஒரு ரூமுக்குள்ளே. ஐ வாஸ் வெரி கிளியர், ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அந்த ரூமுக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன் எடுத்தோன்னு. இது எப்போ எடுத்தது இந்த லானு செலிப்ரேஷன்? ஒரு 15th day இருக்கும். இது ஏன் நான் முக்கியமாக பேசணும்னு நினச்சேன் இந்த போர்ஷனை, இந்த செலிப்ரேஷன் போர்ஷனை அப்படின்னா, அங்கே தான் நீங்கள் க்ரௌட் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஐ திங்க் இந்த படத்தில் அதிகமாக க்ரௌட் ஹேண்டில் பண்ண ஸ்பேஸ் வந்து அதுவாக இருக்கலாம். அதுவாக இருக்கும். ஆமாம், அதிக நல்லா அந்த இன்ட்ரல் பிளாக், அந்த மேரேஜ் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் தான் ரொம்ப க்ரௌட் ஹேண்டில் பண்ணது. இதில் கல்யாண வீடுன்றது ஒரு செலிப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதெல்லாம் ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்குற அவுட்புட் வழியாக. பட் ஒரு டெபியூ டைரக்டராக இந்த க்ரௌட் ஹேண்டில் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். இது என்னோடய டெபியூ படம்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அதனால தான் இன்னும் எனக்கு அது தெரிஞ்சிடக்கூடாது. அந்த ஸ்கேலு ப்ளஸ் கதைக்கு தேவையா இல்லையா, அது ரொம்ப முக்கியம். கதையில் என்ன, அவன் வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரு வீட்டு கல்யாணம். இதை நான் எவ்வளோக்கு எவ்வளோ கிராண்டாக காட்டுறனோ அப்போ தான் இதிலேருந்து அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மின்றது தோணிகிட்டே வரும். ஸோ அது கதைக்கும் தேவைப்படுது. ப்ளஸ் நான் ட்ராமா தான். இந்த கேரக்டரை இப்படி காட்டினா இந்த கூட்டத்துக்கு நடுவில் அவர் குடிச்சிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே போயிட்டு எல்லாருக்கும் கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான், இவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுதுன்னா இதுதான் அதோட மூடு. ஓகேவா? இவன் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வெடி வெடிக்கிறதுன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான், இவ்வளோ கேலப் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ இவனுக்கு உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். இதெல்லாம் எடுத்தோடனே ஆடியன்ஸுக்கு தோணாது. இதெல்லாம் சப்கான்ஷியஸாக ரூட் பண்ணிகிட்டே வர்றது தான். நிச்சயமாக. அண்ட் க்ரௌட் ஹேண்டில் பண்ணடே அது ஒரு நல்ல மெமோரபிளான. நாங்கள் ரொம்ப நாளில் நான் வந்துட்டு இந்த ஹோல் எக்ஸ்டீரியரை வந்துட்டு ஒரு நைட் தான் ஷூட் பண்ணோம். நாங்கள் நிறையா டைம்லாம் எடுத்துக்கவே இல்லை. லைக் ஒரு நான் சொல்கிறது என்னென்னா, சரத் சார் டான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி போகும்ல, அது இல்லை, மொட்டை மாடிக்கு அடுத்து கீழே திரும்ப கஜானா வந்து பேசுகிறது, அந்த ஆல் மினிஸ்டர் இருக்கிறாங்கன்னு ரிவீல் ஆகிறது இருக்குல்ல. இது வந்துட்டு ஆப்வியஸாக எப்போ நாங்கள் ஒரு 7:30 நைட்டுக்கு ஆரம்பித்து காலைல 4க்கு முடித்தோம். ஸோ இது எல்லாமே ஒரே நாளில் எடுக்க முடிஞ்சது காரணம் வந்துட்டு டீம், ஆர்டிஸ்ட் எல்லார்ட்டையும், முக்கியமாக ப்ரீ ப்ரொடக்ஷன். இது நான் சொல்லணும். இது நான் ஆக்சுவலாக எனக்கு கிடைச்சதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெப்பு தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த சீனுக்கான ப்ரெப் என்ன? ஸோ இந்த சீனுக்கான ப்ரெப்பு வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அனுமார் போல் நெஞ்சை பிளந்தபடி இருக்க அப்படின்ட்டு இருக்குன்ட்டு எல்லாமே இருக்குது. வெடி வைக்கிறது, கரகாட்ட, அதாவது என்னது, அருகே நடைபெறும் லான் பார்ட்டியில் அரசியல் மற்றும் தொழிலதிபர்கள் நண்பர்கள் இருக்க சரக்குடன் அதிகமான ஆட, கிளாஸை பிடித்தபடி கரகாட்டம் ஆடும் பெண்களுக்கு நடுவே குத்தாட்டம் போடுகிறார். வீட்டு வாசலில் இருக்கும் யானைகிட்ட தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி வெடியை பற்ற வைக்கிறார். இது இருக்குல்ல, இது எப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம ரூமில் உட்காந்து கதை எழுதும்போது இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஓகேவா? எனக்கு என்னென்னா, அதை ப்ராட் ஸ்ட்ரோக்கில் அவன் வந்துட்டு செலிப்ரேஷனாக இருக்கணும், வெடி வைக்கணும், ஆடணும், பாடணும், இது எனக்கு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நான் போய் ரெக்கி நம்ம பார்க்குறோம்ல, ரெக்கி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு சில விஷுவல்ஸ் ஓப்பன் ஆகும். ரெக்கினா லொக்கேஷன் நம்ம பார்க்கும்போது, ஓகே இதான் மண்டபம், இந்த மண்டபத்தில் என்ன நல்லா இருக்குது, இங்கே இந்த லான் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பாத்வேல அவரை ஆட விட்டால் எப்படி இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன லொக்கேஷன் தெரியாமல் நான் ஆடுறாருன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இது சிங்கிள் ஷாட்டில் அப்படி ஆட விட்டுக்கிட்டே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஏன்னா நாங்கள் போன லொக்கேஷனில் அந்த இது நல்லா இருந்துச்சு, பாத்வே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு என்ன, பின்னாடி ஒரு பேலஸ் தெரியணும், இது எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுனால இப்போ ஆடுறதுக்கு பின்னாடி, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இப்படி கேமரா வைக்கிறோன்னா இவர் இங்கே ஆடிட்டே போகிறாருன்னா அதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு பேலஸ் தெரியணும். ஸோ அப்போ தான் அந்த பிரம்மாண்டம் தெரியும் அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் பேப்பரில் எனக்கு மைண்டில் இருந்தது. இப்போது நம்ம பல வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம்ல, ஸோ அதில் வந்துட்டு ரெக்கி போயிட்டு வந்தோடனே ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரெப்பு. நீங்கள் ரெக்கி லாஸ்ட் மினிட்ல
போகிறத விட நம்ம முன்னாடியே போய்ட்டு ரெக்கினா லொக்கேஷன் ஹண்டிங், அது நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டு இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்ட உடனே அப்போ நம்மளோட ஆஃபீஸில் தனியாக உட்காந்து யோசிப்போம்ல என்னென்ன பண்ணலாம், எது பண்ணலாம், அது நல்லா இருந்துச்சு, பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு, அதை நம்ம ஸ்கிரிப்டில் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் டிஓபி கூட உட்காந்துட்டு பிளான் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ரெக்கிக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ண ஸ்கிரிப்ட். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த அனுமான் போல் இதெல்லாம் பேனர்லாம் முடிவு பண்ணிட்டேன், பட் அவர் அங்கே ஆடிக்கிட்டே நடந்து போகணுன்றதை ஆஃப்டர் ரெக்கி நான் பண்ணது. ஸோ இதெல்லாம் தான் நான் ப்ரெப்புன்னு. ஏன்னா உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி அந்த லொக்கேஷன் பார்த்தோன்னே ஓப்பன் ஆகுது. ஆமாம், அதாவது நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும்போது எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் அதோட கோர் நம்மளால் பண்ண முடியுன்றதுக்கு ஒன்று கிராக் பண்ணிவிடுவோம் பேப்பரில். ஆனால் ரெக்கி போயிட்டோன்னே அந்த லொக்கேஷனை ஃபுல்லாக யூஸ் பண்ணிடணும். இல்லைனா நான் ஏன் வை திஸ் லொக்கேஷன், நான் அதை எங்கே வேணால் சூஸ் பண்ணுவேன், இதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி என்ன. ஸோ நான் என்னென்னா சீனோட கோரை மாற்ற முடியாது, ஆனால் எப்படிலாம் என்ஹான்ஸ் பண்ணலான்னு நம்ம சதா யோசிச்சுட்டே இருக்கணும். அந்த யோசிக்கிறத மைண்டில் வைக்கிறதோட எப்படியாவது பேப்பரில் கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா பெட்டர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆர்டிஸ்ட் கூட ரீடிங் பண்ணுவோம், ரீடிங் ரிஹர்சல் பண்ணுவோம். ரிஹர்சல் பண்ணும்போது அப்போ தான் தெரியும் அவருக்கு வந்துட்டு இப்போ ரைட் ஹேண்டை விட லெஃப்ட் ஹேண்டில் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நமக்கு தெரியும் அவங்கள அப்சர்வ் பண்ணும்போது. இப்போ இவர் இது பண்ணுறத விட இது நல்லா பண்ணுறாரு அப்படின்லாம் நமக்கு தோணும்ல. அதை எடுத்து பேப்பரில் போட்டால் தான். ஏன்னா இப்போ ஆர்டிஸ்ட் ரீடிங் பண்ணும்போது நான் இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் இங்கே இந்த ஃபோனை ஃப்ளிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த ஒரு மொமெண்ட்டில் அந்த ஒரு ஷார்ட்டில் இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கதையில் எங்கெல்லாம் அந்த மொமெண்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு இங்கே ஃபோனை சுற்றினா, இங்கே சாக்லேட்டை சுற்றினா, கிளைமேக்ஸில் சாக்லேட்டை சுற்றினான்ட்டு நம்ம டாட்ஸை கனெக்ட் பண்ணோன்னா தான் அது மீனிங்ஃபுல்லாக மாறும்ல அந்த ஜெஸ்டர். ஸோ இதெல்லாமும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான். நான் சொல்ல வரதுன்னா ஒரு ரெக்கி பார்த்துட்ட பிறகு ஸ்கிரிப்டை அப்டேட் பண்ணணும், ஒரு ஆர்டிஸ்ட் கூட ரீடிங் உட்காந்துட்ட பிறகு ஸ்கிரிப்டை அப்டேட் பண்ணணும். நைஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் மெயின் ப்ரெப்பாக நான் பார்க்குறேன். இப்போது அதிகமான கேரக்டருக்கு சரத்குமார் அவர்கள் கூட உட்காந்து பேசின பிறகோ டிஸ்கஸ் பண்ண பிறகு என்ன ஆட் பண்ண முடிஞ்சுது? ஸோ சரத் சார் கூட உட்காந்துரும் போது என்னென்னா ஃபஸ்ட்டு சரத் சார் நான் என்னென்னா போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ப்ரெப் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அவரோட பழைய படங்கள்லாம் ரெஃபரன்ஸ் பார்க்குறதுலேருந்தே ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் அவர் நல்ல ஒரு எந்துவான ஆளாக இருக்கார். நிறையா படம், இப்போது பாட்டாளி, ஏஐ, அப்புறம் அந்த பரோட்டா மாஸ்டர் காமெடி, அதிலெல்லாம் பார்க்கும்போது ஒரு க்யூட்டான சரத் சார் இருப்பார். ஸோ எனக்கு அதை வந்துட்டு இதோட ஃபியூஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு இந்த வில்லன்ஸ் வந்துட்டு இந்த கலாபவன் மணி ஜெமினியில் இருப்பார்ல அந்த மாதிரி. நல்ல ரெஃபரன்ஸ் அது. அப்புறம் கில்லியில் பிரகாஷ்ராஜ். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கலாமே, ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதோட இப்போ நம்ம வந்துட்டு அந்த படத்தோட கோரில் நம்ம என்ன சொன்னாலும் மெசேஜ் என்னவாக இருந்தாலும் அதெல்லாம் டசன்ட் மேட்டர், என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் மேட்டர். கரெக்ட். அந்த கேரக்டரை என்டர்டெயின் பண்ண வைக்கணும். ஆனால் எனக்கு சரத் சார் பண்ணும்போது என்னென்னா அவர் எவ்வளோ ஹைப்பராக ஓவர் டூவாக பண்ணாரோ அதில் ஒரு சட்டிலிட்டி இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும். ஒரு ரியலாக ஒன்று நடிக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சார்கிட்ட போயிட்டு சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அவரை நேரில் போய் பார்க்கும்போது தான் அவர் எவ்வளோ ஃபிட்டுன்னு எனக்கு புரியுது. அப்போ அவர் படியில் ஏறி ஒரு சீனில் வந்துட்டு படியில் திக்குன்னு ஏறி போய் மமிதாவை தூக்கி சுற்றுவார். ஆமாம். இப்போ எனக்கு என்னென்னா சீனியர் ஆக்டர்ஸு ஏஜ் இதெல்லாம் நம்ம யோசிப்போம்ல, இந்த மாதிரி நான் ஸ்டேஜிங் பண்ண மாட்டேன். கார்லேருந்து இறங்கி அங்கேருந்து அங்கே தூக்குனாங்க அப்படின்னு தானே நம்ம ஸ்டேஜிங் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம நேரில் பார்க்கும்போது இவர் என்ன இவ்வளோ எனர்ஜியாக இருக்கார், இவர் வர்றது போகிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம்ல, நல்லா இருக்கே அதெல்லாம் இது பண்ண முடியும்னு நான் அந்த லொக்கேஷனும் ஆர்டிஸ்ட்டையும் பார்த்தோன்னே ஸ்டேஜிங் மாற்றிட்டேன். இன்னும் எனர்ஜி ஆட் பண்ணுறேன் நான். ஒரு நல்ல அந்த ஏஜ் அந்த கேலிபர் இன்னும் நம்ம தண்டர்லாம் எடுக்க விட்டுருக்கணுமோ அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கிடைக்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மில்க் பண்ணிடணும்ல அவங்களோட பொட்டென்ஷியல் அதுதானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் அவரை டான்ஸ் ஆட வைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. நான் சொல்கிறது அதான் அந்த இவ்வளோ சூப்பராக இருக்காரே சார், அப்போ இவர் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிது. இப்போ இங்கேருந்து இப்போ பேப்பரில் என்னென்னா அவன் குடிச்சிட்டு கூத்தடிக்கிறான் அந்த லெவலில் இருந்தது. ஒரு கொரியோகிராஃபரை கூப்பிட்டு அவரை கம்போஸ் பண்ணி அதை சிங்கிள் டேக்கில் ஆட ஒன்றுன்னு முடிவு பண்ணும். இப்போ சிங்கிள் டேக்னால் ஒரே டேக்கில் ஆட மாட்டார், மல்டிபிள் டேக்ஸில் தான் நம்ம ஓகே பண்ணுவோம், ஏதோ ஒரு டேக் தான் நம்ம எடுத்து வைப்போம். ஸோ இதெல்லாம் தான் ப்ரெப்பு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் பேக்கில் கேமரா வச்சுட்டு போயிருப்போம், அவர் சிங்கிளில் ஆடிக்கிட்டே ஒவ்வொன்றா ஒரு கூத்தெல்லாம் அடிச்சுட்டு ஒரு லேடிஸ் வாயில் சரக்கை ஊற்றிட்டு இங்கேருந்து சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பார். ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் ரீடிங் ஃபவுண்டெயின்லேருந்து சரக்கு எடுப்பார். ஸோ ஆஃப்டர் ரீடிங் அவரோட ஸ்கோப் பார்த்தோன்னே இன்னும் நமக்கு ஓப்பன் ஆகும்ல, அதெல்லாம் பேப்பரில் கன்வெர்ட் பண்ணிட்டு. நைஸ். அடுத்து உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே அஃப்கோர்ஸ் அந்த க்ரௌடு கேயாஸ் உள்ளே இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் எல்லாமே ஓகேங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் மொமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் லைஃப்பை ரிஸ்கில் விட்டு போக மாட்டான்,
அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு அவன் சொல்லுவாள். என் அகனை பற்றி எனக்கு தெரியும், லைஃப் ரிஸ்கில் விட்டு போக மாட்டான். அவன் கண்டிப்பாக வருவான். அது இருக்குல்ல, கட் பண்ணால் அகனுக்கு ஷாட்டு, அகன் ஒரு செகண்ட் நிற்கிறான். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கா, அவன் கண்டிப்பாக வருவான்னு சொல்லியிருக்கா. அகன் நிற்கிறான், ஷார்ட்டும் ஸ்டே, வருவான்னு நினப்போம். ஆனால் அவன் போயிடுறான். பட் அந்த இடத்துல டிஓபி நிகேத் பூமி லைட்டாக ஒரு மூமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஆமாம், அது ஒரு நல்ல மேட்ருங்க. எனக்கு வந்து இது ஒரு ட்ராமா ஃபிலிம். எஸ்பெஷலி அந்த இடத்துல ஒரு டிஓபி என்ன பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல, அவள் லைட்டாக பின்னாடி வந்திருப்பார். ஆமாம், லேசாக நல்லா இருந்துச்சு அது. 2 பண்ணோம் நாங்கள். ஒன்று என்னென்னா டாலி இன் அதை வச்சு ஒன்று எடுத்தோம், அவுட் வச்சு ஒன்று எடுத்தோம். அது வந்துட்டு ஒரு அந்த ரஷ் வந்துட்டு ஒரு அந்த எம்டி ஷாட்டில் அது எதுவுமே இல்லாமல் இன்னு அவுட்டு. அகன் நிற்கிறான், அகன் நிற்கிறான், அகன் போயிட்டோன்னே எம்டி ஆகுதுல்ல அந்த இடம். ஸோ அதை வந்துட்டு என்னென்னா ஒரு டாலி இன்னு டாலி அவுட்டு 2மே எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு எடிட்டில் வச்சு பார்க்கும்போது இன்னு இம்பேக்டாக இருக்கா, அவுட் இம்பேக்டாக இருக்குதா அப்படின்னு முடிவு பண்ணுது. ஸோ அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டு அது மோர் ஆஃப் எடிட்டில் எடுத்த கால். நம்ம வந்துட்டு அவுட் வைப்போம். அது 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 ஃபீல் எனக்கு வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறதோட என்னால் அது ஃபீலாக நான் இன் வச்சு பார்த்தேன். டாலி இன்னு அது கொடுத்ததோட இது எனக்கு இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வச்சுட்டேன். ஆனால் ஸ்மார்ட் இது. அது ஏன் எடுத்தீங்கன்றதே ஒன்று இருக்குல்ல, நீங்கள் 2 பேரும் வந்து அது தேவைன்னு தெரிஞ்சு அது வைக்கிறது இருக்குல்ல, அதுவே ரொம்ப நல்ல மேட்டர்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த ஷார்ட் இல்லாமல் கூட அந்த படம் அந்த சீன் எடுத்துடலாம். பட் அதை நீங்கள் வைக்கிறீங்கல்ல, அது ரொம்ப நல்ல மேட்டர். ஆமாம், நமக்கு சினிமாவில் என்னென்னா ரொம்ப மைக்ரோவாக இருக்குது இந்த வேலை. இந்த ஹோல் இதுவே ரொம்ப குட்டி குட்டி விஷயத்துலேயும் உங்களால் க்ரியேட்டிவ் சாய்ஸ் எடுத்துகிட்டே இருக்க முடியுது. எடுத்துகிட்டே இருக்கலாம். அதை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா முடிவே இல்லைன்ற மாதிரி. இப்போ நான் சொல்கிறது உங்கள் கையில் இருக்கிற வாட்சில் இருக்க டயலு, ஷர்ட்டு, பட்டனு, லொக்கேஷன், இதில் இருக்க ப்ராப்பு, இந்த மைக்கு மேலே இருக்க சில்வர்னு நான் சொல்கிறது சாதாரணமாக டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வைக்கிதில்ல நமக்கு சினிமாவில். அதனால தான் நமக்கு எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் சொல்ல வரதுன்னா எடுத்துகிட்டே இருக்கிறதுக்கு அதில் ஸ்கோப் இருக்குது. ஒரு டைரக்டர் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் எடுக்க இன்னும் நல்லாயிருக்கும் படமாக. நீங்கள் இப்போ எனக்கும் இன்னும் எத்தனை இடத்துல நான் இதை பண்ண முடியும்னு எனக்கு இன்னும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். இன்னும் எத்தனை இடத்துலலாம் நம்ம விட்டோம், இன்னும் அதெல்லாம் நம்ம அடுத்த வாட்டி சரி பண்ணிடணும், இன்னும் அடுத்த வாட்டி இன்னமும் நிறையா எடுக்கணும் அப்படின்றது இருக்குண்ணா. நான் வந்துட்டு என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை எனக்கு. என்னென்னா இங்கே இது இருக்குதே ஏன்னாவது நான் அதை தெரிஞ்சுக்கணும். அதோட டேஸ்ட் இப்போ ஒரு என்னோட ஆர்ட் டைரக்டர் இப்போ சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க ஒன்று ஃபீல் பண்ணி போட்டிருப்பாங்கல்ல, நம்ம அதை மாற்றணும்னு கூட அவசியம் இல்லை. அதை அக்னாலேஜ் பண்ணி அதை நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணணும். அப்போ தான் அதை நம்ம எடுப்போம்ல. அவங்க அவ்வளோ குட்டி குட்டிலையும் ஒரு டெசிஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அவ்வளோ குட்டி குட்டி வேலை இருக்கிறதுனால இந்த ஷார்ட்டு, இந்த டாலி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரேமை வந்துட்டு எப்படி ஹாப்பனிங்காக வச்சுக்கிறது, எப்படி டெட்டாக வைக்கக்கூடாது. எனக்கு அதில் தாங்க நிக்கேத்தோட ஒர்க்கு சூப்பர் ஒர்க்குன்னு தோணுச்சு. ஆமாம், அகெயின் அண்ட் அகெயின் கான்வர்சேஷனல் ட்ராமா தான். நம்ம வந்து திஸ் ஃபில்ம் இஸ் ஆல் அபவுட் தேட் கான்வர்சேஷன்ஸ். அது 2 பேர் தான் நிறைய பேசுகிறாங்க. அதுக்குள்ளே நிக்கேத்தோட ஒர்க் வந்து ரொம்ப நல்ல ஒர்க். அது ஒரு தியேட்டர் ஃபில்மாக நிக்கேத் மாத்திரர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. எஸ்பெஷலி ஸ்லாப் தானே, சின்ன மேட்டர் தானே, அதில் ஒரு மூமெண்ட்டு, அதுக்கு வேறு ஒரு ஆங்கிள். அது நிக்கேத் தான் சூப்பருங்க. நிக்கேத் நைஸ். நிறைய பிடிச்சிருந்துச்சி எனக்கு. லைக் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுது சில இடங்களில். அப்போ அங்கெல்லாம் இந்த கான்வர்சேஷன் படத்தை வந்து ஒரு தியேட்டருக்கான ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணப்படுதுன்னு நான் இல்லை. இப்போ இந்த கான்வர்சேஷன் படம் வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தேட்டருக்கு மாற்றுறதுல வந்துட்டு வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது. வேரியஸ் ஸ்டெப்ஸில் வந்துட்டு என்னென்னா, இப்போ கான்வர்சேஷனை முடிஞ்ச அளவுக்கு எப்படி ரூம்குள்ளே போடாமல் வெளியே போடுறோம், வெளியே போடுறதன் வழியாக எப்படி வேறு கேரக்டர்ஸை வந்துட்டு இன்டர்ப்ட் பண்ண வைக்கலாம். அப்புறம் அந்த லொக்கேஷன் இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ சவுண்ட் டிசைன் நான் ரேண்டமாக எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ சவுண்ட் டிசைன், இப்போ சவுண்டில் வந்துட்டு நான் ஒரு ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேர் பேசுகிறத கொடுத்துட்டுல ஏதாவது சவுண்டில் ஆட் பண்ணுங்கன்னா என்னையா ஆட் பண்ண சொல்கிறேன், இந்த ரூமில் என்ன இருக்குது, எதுவுமே இல்லை, நீ ஃப்ரேமில் எதுவுமே வைக்கல, நான் எப்படி ஆட் பண்ணுறது சவுண்டை, என்ன சவுண்ட் ஆட் பண்ண சொல்கிறேன்னுவாங்க. ஸோ இப்போ நான் வெளியே வச்சேன்னா பின்னாடி பஸ்ஸுக்கு பின்னாடி ட்ரெயின் என்ன வேணால் நான் ஆட் பண்ணி எதை வேணால் என்னோடய ட்ராமாவுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சடனாக ஒரு மொமெண்ட்டில் ட்ரெயின் சின்ன போகுது அப்படின்னு நான் ட்ராமாவை அதை மாற்றிக்க முடியும். ஸோ அதான் அகெயின் கான்வர்சேஷன் ஃபிலிம்ஸ்னு. அந்த கான்வர்சேஷனில் நான் எங்க கார் மேலே உட்காந்துச்சு செமையாக இருந்துச்சு. ஆமாம், நல்ல மேட்டர். அதெல்லாம் தூக்கிட்டு போய் அப்படியே அழகாக அதை மேலே வச்சது ட்ரெயினர் வச்சு அந்த செகண்ட் ஹாஃபில் நீங்கள் வர்ற ஒரு இடத்துல சொல்கிறது. அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயினே வந்துட்டு நீங்கள் சொல்கிற சீன் வந்துட்டு இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி லவ் வர சீனு, அதோட ரீகாலாக அந்த பொண்ணு பாஸ்போர்ட் தூக்கி போட்டு நான் போக மாட்டேன்னு சொல்கிற சீனு. அதுக்கு பின்னாடி ட்ரெயின்லாம் போயிருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் போயிருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயின் போகும், அதுக்கு மேலே ஃப்ளைட்டு. அந்த சீனோட எண்டு இது வந்துட்டு பிளான் பண்ணுது. இவ்வளோ லேயர்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலாக என்னென்னா ட்ரெயின் வந்து நினச்ச நேரத்துலாம் வரல. இந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணி போனால் ட்ரெயின் வரல. அப்புறம் சிஜியில் போட்டோம் ட்ரெயின்.
ஏன்னா இப்போ சிஜியில் அந்த ட்ரெயின் இல்லாமையும் ஷூட் பண்ணலாம். பட் எனக்கு என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ண முடியுதோ நம்ம ஃப்ரேமை பயங்கரமாக காட்டணும் அப்படின்றதுக்காக நாங்கள் சிஜியில் வரைக்கும் அந்த ட்ரெயின் மேலே இருக்க மெட்ரோ ட்ரெயின் அதெல்லாம் சில நேரம் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். எனக்கு இன்னொன்றுனா அது நம்ம ஊரில் நடக்குதுன்ற ஒரு ஃபீலும் கொடுக்குது. கான்வர்சேஷன் ஃபிலிம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எப்படி சினிமாவாக மாற்றுறதுன்னு யோசிக்கும் போது தான் லொக்கேஷன் வழியாகவும் அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரப்ஷன்ஸ் வழியாகவும் சவுண்ட் வழியாகவும் சிலது முடியலாம் சிஜி எல்லா மீடியமையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் தான் சினிமாவாக மாற்ற முடியும். எதையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் 2 பேரை பேச வச்சு ஷூட் பண்ணோன்னா அது சினிமாவாக மாற்றாது. இப்போது இந்த சீக்வன்ஸில் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணது மியூசிக், எஸ்பெஷலி ஊரும் பிளட்டனுடைய இன்னொரு ஆர்கெஸ்ட்ரல் ஒரு பிரம்மாண்ட வேர்ஷன் இன்டர்மிஷன் பிளாக்குக்கான மியூசிக் அண்ட் ரீரெக்கார்டிங். அதுக்கு உங்களுடைய டிஸ்கஷன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். ஊரும் பிளட்டிலேருந்து அதுக்கு போகணும். அந்த சாங் என்னென்னா, சாங்கோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஒரே பாட்டில் 5 பாட்டு வேணும். ஹர்டு ஓகேவா? இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சீனுக்குள்ளேயே ஒவ்வொரு சீன் தனித்தனியாக எடுத்துட்டாலும் இப்போது எல்லா சீன்லேயுமே ஒரு காமெடி இருக்கும், டக்குன்னு பார்த்தா எமோஷனாக மாறும், டக்குன்னு பார்த்தா த்ரில்லராக மாறும். நான் வந்து டைனமிக்ஸாக இருக்கணும் அப்படின்னு மாற்றி எழுதிட்டோம் ஓகே ஒவ்வொரு சீனையுமே. இப்போ எனக்கு இதை கேப்சியூலாக ஒரு பாட்டு வேணும். ஒரே சீனுக்குள்ளே எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஊரும் பிளட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஊரும் பிளட்டுன்ற அந்த போர்ஷன் வந்துட்டு மாசு, அலையவ கலையவ அப்படின்றது வந்துட்டு லவ் ஃபீலு. ஓகேங்களா? அப்புறம் அலைய வந்துட்டு வைப், ஒரு ஃபன். அது எனக்கு அதோட பிஜிஎம் வந்துட்டு ஃபன் சீனுக்கு என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தொட்டாலே வந்துட்டு ஆக்சுவலாக தொட்டாலே பட்டாசு வந்து மாசு, ஊரும் பிளட் வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷ்னலாக இருக்கிற மாசு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி இதெல்லாம் உட்காந்து பிளான் பண்ணி தான் சாங் பண்ணது. நம்ம வைல்டாக ஒரு சாங் பண்ணுவோம். இப்போயே என்ன முடிவு பண்ணியாச்சுன்னா, எனக்கு பாட்டை வந்து சாய் ரொம்ப முன்னாடி கொடுத்துட்டாரு. அது கொடுத்ததில் எனக்கு இருந்த யூஸ் என்னென்னா, இது என்ன கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, அதில் எனக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்துட்டு ஷூட் பண்ணும்போது பாட்டு கேட்டு ஷூட் பண்ணுவேன்ல, இந்த இடத்துல இந்த பீஸ் வரணும், இந்த இடத்துல இந்த பீஸ் வரணும். இப்போ அவன் போயிட்டு இங்கே வந்து இப்படி நிற்கும்போது உன்னைத்தானே பார்த்துக்க வரணும் அப்படின்னு என்னால் முடிவு பண்ண முடியுது எடிட்டில். ரெஃபரன்ஸில் வேறு பாட்டை போட்டு வைக்கிறத விட நான் சாய்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நான் எதுக்கு நான் ரொம்ப இந்த கொலாபை நான் ரொம்ப செரிஷ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னை ரெஃபரன்ஸ் பாட்டு போட்டு எடிட் பண்ண வைக்கிறத விட நம்ம படத்தோட பாட்டே போட்டு நான் எடிட்டை ஃபீல் பண்ண வச்சிங்க. அது வந்துட்டு ஒரு ரேரஸ்ட் ப்ரிவிலேஜாக எனக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சுட்டு அதை மேட்ச் பண்ண முடியலனாலும் நமக்கு வருத்தமாயிரும். ஆமாம், அந்த விதத்தில் இது சூப்பர் பண்ண முடியல, என்ன வரும்ன்ற ஆங்ஷியஸ் இல்லாமல் ஆங்ஸைட்டி வர நமக்கு இருக்கும். எனக்கு என்னென்னா, இப்போ எனக்கு பாட்டை அவர் கொடுக்கும்போது என்னென்னா, என்னால் ஓகே நமக்கு வந்துட்டு டெஸ்ட்டுக்கு ஒரு பொருள் வந்துடுச்சு, இதை எடுத்து இங்கே வச்சு பார்ப்போம், இதை எடுத்து இங்கே வச்சு பார்ப்போம், இதை எடுத்து இங்கே வச்சு பார்ப்போம், இப்படி பண்ணி பார்ப்போம், அப்படி பண்ணி பார்ப்போம்னு என்னால் அதை பவுன்ஸ் பண்ணி எடிட்லேயே பார்க்க முடியுது. ஸோ எடிட்டில் பார்த்துட்டோன்னே என்னென்னா, ஓகே அவங்க வரும்போது அகன் போயிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது உன்னைத்தானே வரணும், அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு குவெஸ்சன், நீங்கள் எல்லா சீன்லேயுமே டைனமிக்காக இருக்கணும் ரேஞ்சுன்றதுனால, ஹியூமர் இருக்கணும், ஃபன் இருக்கணும், ஒரு இமோஷனும் இருக்கணும், த்ரில்லர் கிடச்சா அதுவும் வைக்கலாம், இப்படி ஒன்று இருக்குல்ல. இது கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா பேக் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தோணுது. இது எல்லாமே உட்காராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 100% எல்லாமே எங்களுக்கு ஹிட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அந்த ரிஸ்க்கை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அல்டிமேட்டாக அது எவ்வளோ பழைய சென்டென்ஸாக இருந்தாலும் நமக்கு என்ன ஒர்க் ஆகுதோ அது ஹானஸ்ட்டாக எழுதுனா தான் அது நடக்கும். எனக்கு அது ஒர்க் ஆகுது. எனக்கு அப்படி இருந்தால் தான் ஒரு சீனே ஒர்க் ஆகுது. ஒரு விஷயத்தில் நிறையா ட்ராமா இருக்கணும். இப்போ நான் பார்த்த பழைய படங்களில், நான் தியேட்டரில் போய் பார்த்த படங்களில் ஏகப்பட்ட டைனமிக்ஸ் இல்லைனாலும் நிறைய டைனமிக்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை எனக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக என்ன படம் பார்த்துட்டு இருந்தேன், போன வாரம் வந்து தில் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு எனக்கு அந்த டைரக்டரோட இன்டென்ஷன் தெரியுது. எவ்வளோ ஒரு சீனுக்குள்ளே எப்படி அதை ஃப்ளாட்டாக ஆகிடக்கூடாதுன்னு எவ்வளோ சிரத்தை எடுத்து அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எது வேணால் ஓகே, ஆனால் ஃப்ளாட்டாக மட்டும் ஆகிடக்கூடாது அப்படின்னு மாற்றிட்டே இருக்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும்னு பண்ணுறாங்கல்ல. ஸோ அங்கேருந்து எடுத்துக்கிட்டது. தில்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் எனக்கு என்ன தெரியுமா? இவர் போய் போலீஸ் முன்னாடி நிறுத்திட்டாங்க. இப்போ போலீஸு இப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்றது இருக்குல்ல, அசத்தான மொமெண்ட்டுங்க. வாக்கி டாக்கியை வைப்பாங்க, சைட் ஸ்டாண்டை போடுவாங்க, அது கீழே விழும், அந்த நேரத்தில் ஹெல்மெட்டை கழட்டுவாங்க. அட்டகாசம், சூப்பர்வான இது. ஸோ எவ்வளோ ஸ்மார்ட்னஸ் பாருங்கள். ஸ்மார்ட்னஸ்லேருந்து வர்ற மாஸ் வந்துட்டு இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது தில்லில் இந்த மொமெண்ட்டு. இன்னொன்று, இது டிரெக்டருடைய ஸ்மார்ட்னஸ். நம்மளை வந்து இது லாக்கு. இப்போ நமக்கு வந்து அது ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் என்ன, என் ஹீரோ மாட்டிட்டான்னு அவரே சொல்கிறாரு. ஆனால் கிடையாதுன்னு அவரே உடைக்கிறாருல்ல.
பயங்கரம். இந்த படத்தை நான் ஒரே ஒரு தடவை தேட்டரில் பார்த்துருக்கேன். இது இல்லையா? எப்படி ஞாபகம் இருக்கு பாருங்க. நைஸ். தரணிலாம் எனக்கு வந்து காடு தான். நைஸ். எனக்கும் தரணி லார்டு தரணியோட அந்த 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 என்னது ட்ரையோவா என்னது தில்லு தூளு கில்லி அது வந்துட்டு ஆக்சுவலாக எல்லாரும் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் தமிழ் சினிமா படம் பண்ணணுன்னா அந்த 3 படத்தை எடுத்து வச்சுக்கோங்கப்பா, அதை வந்துட்டு உட்காந்து ஸ்டடி பண்ணுங்க. கண்டிப்பாக. ஸோ அதுலேருந்து நிறையா எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும் எப்பயுமே. அதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து லார்டு தரணி தான் நிஜமாக அன்ஃபர்கெட்டபிள். அதே மாதிரி இப்போ தூள்லையுமே இந்த ஒரு ஃபோக் சாங்கை பின்னாடி போட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸில் வைக்கிறது இருக்குல்ல, டெம்ப்ளேட்டே அந்த படம் தானேங்க. ஆமாம். சிங்கம் போல் நடந்து வர மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குமா, ஒரு எலிவேஷன் இருக்குமா? அது வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஆர்டிஸ்டிக் சாய்ஸ். அது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படத்தில் இருக்கிறதுனால அது எனக்கு அதை பற்றின ரைட்டப்ஸ் கம்மியாக இருக்கலாம், அதை பற்றி ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் பேசாமல் இருக்கலாம். பட் ஆனால் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் சாங் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபைட்டில் வைக்கணுன்ட்டு ஃபியூஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுவே ஒரு செம்ம ப்ரில்லியண்ட்டான ரொம்ப ஒரு ஏஸ்தட்டிக்கான சாய்ஸாக இருக்குது. நிச்சயமாக. எப்படி அதை யோசிச்சு எப்படி அதை பண்ணீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதே இப்போ அதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு தோணும். அதுலேயும் ஒரு மொமெண்ட், ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் இருக்கும் எனக்கு. சாணம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம். இந்த கத்திலாம் ஷார்ப் பண்ணுவாங்க, சாணம் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அதில் போய் கையை வச்சுருவாங்க. அதை கையை வச்சுட்டு போய் காப்பை பண்ணுவாங்க. அட்டகாசமாக இருக்கும். ஸோ தட் இஸ் எனக்கு என்னென்னா ஹீரோயிக் ஃபிலிம்ஸ்னு சொல்லும்போது இது. அப்புறம் எனக்கு கில்லியில் ஒரு ரொம்ப ஃபேவரட் மூமெண்ட் வந்துட்டு என்னென்னா, எல்லோரும் சுற்று போட்டுருவாங்க. விஜய் சாரும் த்ரிஷாவும் இருக்கும்போது இன்டர்வலுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லோரும் சுற்று போட்டுருவாங்க அந்த காரில். என்ன பண்ண போகிறாரு இப்போ அப்படின்னு யோசிக்கும் போது கத்தியை தூக்கி த்ரிஷா கழுத்தில் வச்சுருவார். ஓகேங்களா? உடனே எல்லோரும் பயந்துருவாங்க. ஸோ மாட்டிக்கிட்டாங்க, எப்படி வெளியே வர போகிறாங்கன்னு யோசிக்கும்போது இப்படி ஒரு வழி அதை கிராக் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் மாசு. ஸோ அதுலேருந்து அவனை இறக்கி அங்கேருந்து ஒரு பிளே நடக்கும், அங்கேருந்து இறக்கி அவரை இது பண்ணி அர்ஜுனரி வில்லு சாங் லீடு. ஸோ அதெல்லாம் தான் இன்டர்வல் பிளாக்காக நான் பார்க்குறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஒரு செஸ் ஆடிட்டே போகிறது இருக்குல்ல. இந்த சீனுக்குள்ளே வேரியஸ் எமோஷன்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமர் வைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறது படையப்பா ஊஞ்சல் சீன். எனக்கு இப்போவுமே ஆச்சரியமாக இருக்கும். படையப்பா ஊஞ்சல் சீனில் நம்ம எதை வேணால் கிராக் பண்ணிடலாங்க, சும்மா சொல்கிறேன் நான், எதை வேணால் கிராக் பண்ணிடலாம். ஆனால் உள்ளே வரும்போது அனுமோகன் அப்போ கூட படையப்புற இந்த பாம்பு புத்துக்குள்ளே கைவிட்டிங்களே, அங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஹியூமர்லேருந்து ஆரம்பிக்கும் அந்த சீனே. எனக்கு இப்போ புரியுது லைக் ஏன் அந்த ஹியூமர்லேருந்து அவங்க அதை ஆரம்பிக்கிறாங்க, ஏன் நிறையா எமோஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, சீனோட ஓப்பனிங் ஒன்றா இருக்கணும், முடிவு ஒன்றா இருக்கணும். இது வந்து சிம்பிள் ஃபண்டமெண்டல். ஓப்பனிங் எமோஷன் ஒன்று, முடிகிற எமோஷன் ஒன்று. என்னவா ஆரம்பிக்குதோ அதுவாகவே முடிஞ்சதுன்னா நோ யூஸ், அந்த சீனை தூக்கி போட்டுருணும். இப்போது அப்போ சீன் ரைட்டிங்லேயே அதோட கோராக என்ன இருக்குது, அன்பிரடிக்டபிலிட்டி. ஸோ இப்போ என்னென்னா ரொம்ப அட்வான்ஸாக ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே இன்னும் பயங்கர அட்வான்ஸ் ஆகிட்டதுனால ஓப்பனிங் முடிவை நம்ம மாற்றி வச்சிட்டாலும் அந்த முடிவை ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க ஆஃப்வேல. ஸோ அதுக்குள்ளே எனக்கு இன்னும் 2-3 டைனமிக்ஸ் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சோகம் லேண்ட் ஆகணும், ஒரு சீனில் ஒரு எமோஷன் லேண்ட் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஹியூமர் தேவைப்படுது. வென் ஹீ லீஸ்ட் எக்ஸ்பெக்ட், இதில் எப்படிடா சோகம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்ல, அப்போ சோகம் கொடுக்கணும். ஸோ அந்த கான்ட்ராஸ்டில் தான் சீனை ப்ளே பண்ண முடியுது. இப்போ ஆடியன்ஸ் கண்ணில் தண்ணி வர வைக்கணும்னா அவனை உட்காந்து அழுகிற சீனாக காட்டிக்கிட்டே இருந்தோன்னா அவன் போதுண்டான்னு தோணும்ல. ஸோ சிரிக்க வச்சுட்டா அவன் அழுகிறது தான் லீஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அப்போ நம்ம எமோஷனல் சீன் வச்சுக்கலாம். இல்லைங்க, இந்த படையப்பா சீன்லேயே பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பாம்பு மேட்ரு காமெடிலாம் ஆரம்பிக்குமா, உள்ளே போவாங்களா, உள்ளே போனால் சேர் இருக்காதா, ஊஞ்சல் பயங்கர மாஸ். இதுக்கு மேலே மாசை எழுத முடியாதுன்ற அளவுக்கு ஒரு மாஸ் அந்த சீனில். இப்போ எல்லாருக்கும் அந்த படையப்பாவோட ஊஞ்சல் சீன் ஞாபகம் இருக்குது, மாஸ் சீன் கரெக்டாக. ஆனால் அந்த சீனோட ஒரு ஃபுல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அங்கே முடியல அந்த சீன். அதான் அந்த சீன் வந்துட்டு இப்போ உள்ள காமெடி ஆச்சா, காமெடி ஆச்சு. ரஜினி சார் உள்ளே வந்தோடனே அனுமோகன் கேட்டது பாம்புக்குள்ளே எப்படி கையை விட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணனுக்கு மாசு இருக்கும். ஏன்னா ரஜினி சார் ஒரு நிமிஷம் நிற்க விட்டுருப்பாங்க, இவங்க சேர் அப்படி சொடக்கு போட்டோன்னே வந்து போடுவாங்க, உட்காருவாங்க. இப்போ ஒரு ஊஞ்சல் இழுக்கிறாரா, ரஜினி சாருக்கு மாசம் ஆச்சா, இதுதானே நமக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அத்தோடையும் அந்த சீன் முடியல. கரெக்ட். இப்போது அந்த சீன் என்னென்னா, துண்டு தவறி அவர் நடந்து போவார்ல, படையப்பாவோட துண்டு தவறிடுச்சுன்னா அவர் சோகமாக ஒரு பொண்ணை பற்றின உண்மை தெரிஞ்சு அப்பாஸ் லவ் பண்ணலன்றது தெரிஞ்சு நடந்து போகிறார்ல, அதுதான் சீனு. ஓகேங்களா? அப்போ இந்த சீனுக்குள்ளே எத்தனை எமோஷன் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒர்க்கான படங்கள் எடுத்து பார்க்கும்போதே அதுலேயே ஒன்றும் இல்லையே. எண்டில் ரஜினி சார் சோகமாக நடந்து போகிறாரு, அதில் நடுவில் மாஸ் பண்ணிட்டாரு, முன்னாடி ரம்யா கிருஷ்ணன் மாஸ் பண்ணிட்டாங்க, காமெடி. ஸோ இதுக்குள்ளேயே 4 இது இருக்குல்ல. அப்போ அப்படி தானே தெரில, நான் அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிறதுனால வெரி தான் பண்ணணும்னு. வெரி குட் சூப்பர் மேட்ரு. எவ்வளோக்கு எவ்வளோ 2-3 விஷயத்தை எடுத்து சேர்க்குறமோ அதுலேருந்து ஒரு புது விஷயம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி அதை ஹைப்ரிட் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லா எமோஷன்ஸையும். நைஸ்.
ஓகே, மறுபடியும் இப்போ நம்ம இன்டர்மிஷன் பிளாக்கு வருவோம். இப்போது குரல் வந்து எதிர்பார்த்து நிற்கிறா, வந்துடுவான்னு சொல்கிறான், ஆனால் வரல. இது ஒன்று இருக்குல்ல, அங்கேயே கூட திரும்ப வந்திருக்கலாம்ல. ஆமாம், கரெக்டா? அங்கே திரும்ப வரக்கூடாதுன்றது அவன் வெளியே போனது தானே கேட்குறீங்க? இல்லை, ஒரு 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 செகண்ட் நிற்கிறான். ஆமாம், நின்றுட்டு அப்படியே கூட திரும்ப வந்திருக்கலாம். ஆமாம், ஆனால் அவர் வெளியே போயிடுவார். யா, நான் சொல்கிறேன்ல, இப்போ பேஜுக்கு பேஜ் எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி லைனுக்கு லைனு நம்மளால் முடிஞ்சதுனாலும் அந்த ப்ளே பண்ணிடணும். அதை விட்டுறக்கூடாது. எனக்கு என்னென்னா, அவன் வந்துட்டு அந்த வல்கர் டயலாக் சொல்லிட்டு வரும்போது எனக்கு மாசாக இருந்துச்சு எழுதும்போது. எனக்கு அந்த மாசாக நான் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அப்போது இங்கே இவன் சொன்னோடனே அவள் வந்துட்டா அப்படின்னா அது ரொம்ப சின்ன மாசாக இருக்கும். சின்ன மாசு வேணாம், பெரிய மாசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை அங்கே போக வச்சது. ஓகே, போயிட்டு திரும்ப ஒரு என்ட்ரி. அந்த என்ட்ரி வந்து ஸ்லைடில் வரணும். கால் ஷாட் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் அவர் வந்து இப்படி பார்ப்பார், தே போத் லுக் அட் ஈச் அதர் அண்ட் தென் சாங் ஸ்டார்ட்ஸ். உன்னைத்தானே பார்த்துக்க. நம்பர் 1 உன்னைத்தானே வந்துட்டு உங்களுக்கு அந்த சாங்லேயே அது மீனிங் இருக்கிறனால தான் நாங்கள் அதை ஃபஸ்ட்டு பண்ணோம். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களோட கட்டு வரும், இன்டர் கட்டு வரும். என்னென்னா, இவன் போயிட்டான்னோடனே இவன் நிற்கிறா குரல் ஸ்டேஜில், அங்கே அவளோட சின்ன பொண்ணு வெர்ஷன் தனியாக அழுகுற மாதிரி வரும். அப்புறம் ஹீரோ என்ட்ரானோடனே ஹீரோட சைல்டுஹுட் வெர்ஷன் வந்துட்டு அவள் கண்ணை தொடச்சி விடும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங்கில். இல்லை, கிட்டத்தட்ட எனக்கு அந்த குழந்தைங்க இன்சர்ட் வந்தது ரொம்ப வேல்யூ ஆடிங்காக இருந்தது. ஏன்னா அது ஒரு நல்ல வேல்யூ அடிஷன். ஆமாம், ஏன்னா அவன் என்ன யோசிச்சுட்டு திரும்ப வந்தான், இவன் எந்த கான்ஃபிடென்ஸில் அவன் எப்படியும் வந்துடுவான்னு சொன்னான், அதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு சைல்டுஹுட் போர்ஷன் தான். எஸ், எனக்கு அது வந்து ரொம்ப ஒர்க் ஆச்சு. எனக்கு அந்த சைல்டுஹுட் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தாட்ஸ்லாம் ஓடிச்சுன்னா, ஒன்று போய் அங்கே வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் படத்துலையோ இல்லை ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு யூஸ்வலாக என்னென்னா மியூசிக்கு இடம் விட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அவன் நடந்து வரும்போது மாஸ் மியூசிக் போடணும், அவன் கண்ணிலேருந்து தண்ணி வரும்போது சோக மியூசிக் போடணும். மியூசிக் வர்றதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் நம்ம, அப்போ தான் அது ஆடியன்ஸுக்கு போயிட்டு நல்லா இறக்க முடியும். ஆனால் இப்போ எனக்கு கான்வர்சேஷனில் இங்கே எதுவும் எனக்கு புரிய வைக்க வேணாம். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ சைல்டுஹுட் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். 1. 2வது அந்த அத்தை பையன். இந்த படம் வந்துட்டு டெஃபினட்டாக சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறத கரெக்டுன்னு சொல்லலை, எண்டில் டைலாக், ஏன்னா நான் கிளாஸ் போட்டுடுறேன் அதனால். ஏன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா சொந்தத்தை விட்டு வெளியே போய் புது சொந்தத்தை கூட்டிகிட்டு வர்றது தான் கரெக்ட், அதுதான் அந்த படத்தோட ஸ்டேட்மெண்ட். அது விட்டுறேன். நான் சொல்ல வர்றதுனா இது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிப்பாங்க இந்த எமோஷனை. இன்டர்வெல்ல திரும்ப வரும்போது ஒன்று எனக்கு விஷுவலாக கதை சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, வித்தவுட்டு டயலாக் எதுவும் இல்லாமல். மியூசிக் என்னால் போட முடியும், மியூசிக் ப்ளஸ் ஆல்ரெடி இது ஒரு நல்ல ஒர்க்கான ஒரு மியூசிக் போடலாம், விஷுவலாக கதை சொல்லலாம், எல்லா ஆடியன்ஸுக்கும் அந்த ஒரு சின்ன பசங்க. இதுவுமே நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே எடுத்த டெசிஷன் தான் இல்லையா, சைல்டுஹுட் போர்ஷன்ஸ் வைக்கிறதுன்றது? ஏன்னா இப்போ குரல் அழுவதை பார்த்த அகனுக்கு கண்கள் கலங்குகிறது, அங்கு பார்க்க அதியமான் புடைசூழ மகிழ்ச்சியாக சிரித்து பேசி கொண்டிருக்கிறார். அதியமான் குரல் பாரி மூவரையும் மாறி மாறி பார்க்கிறான். தலையை சொரிந்தபடி யோசித்தவன் சட்டென பெருமூச்சை விட்டு கையில் இருக்கும் கோட்டை 3 முறை முணங்கியபடி உதறி மாட்டி மீண்டும் உள்ளே செல்கிறான். அவ்வளோதான் இருக்குது. குழந்தை வெர்ஷன் வேணும்னு முன்னாடியே முடிவு பண்ணது. ஏன்னா இது எந்த வெர்ஷன் எனக்கு தெரியல. குழந்தை இது வந்துட்டு நம்ம லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரே இதுவாக முடிஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் வந்துட்டு ப்ரொப்போசலில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா இது நாங்கள் கான்ஷியஸாக ப்ளே அவுட் பண்ணிட்டு வந்தது. ஆமாம், அங்கங்கே வச்சுட்டு வந்தால் தான் வரும். இவன் வீட்லேயே இருக்குமே. இவன் வீட்லேயும் இருக்கும். ஸோ என்னென்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு எத்தனை டிராஃப்ட் என்ன போகுது எதுவுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை எனக்கு புரியுது. எனக்கு என்னென்னா, இப்போது எனக்கு நீங்கள் அமிச்ச டிராஃப்டில் வந்து சைல்ட்ஹுட் போர்ஷன்ஸ் இந்த இடத்துல இல்லை, இருந்தால் நல்லாயிருக்கும்னு எப்போ அந்த முடிவு எடுக்கிறீங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதான் நான் சொல்கிறேன்ல, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இல்லாமல் எனக்கு இது எப்படின்னா பாட்டெல்லாம் வந்துடுச்சுல எனக்கு. ஸோ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிச்சு இந்த படத்தில் இந்த ப்ராசஸ்லனா, எனக்கு வந்துட்டு பாட்டை நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுது இங்கே வந்துட்டு அகெயின் இன்னும் அதை கனெக்ட் பண்ணணும், லார்ஜர் ஸ்பேஸில் இந்த படத்தை கொண்டு போகணும் அப்படின்னு மைண்ட் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல. இப்போ எனக்கு என்னென்னா, இவன் வர்றான் வந்து பார்க்குறான், அவள் கண்ணில் தண்ணியோடு இருக்கா, போயிட்டா அப்படின்னு நான் வச்சேன்னா ஒர்க் ஆகிடும் அந்த சீனு. பட் ஒரு கிராமம், காது குத்து, ஒரு மொட்டை, இதெல்லாம் வச்சோன்னா இன்னொரு 10 ஃபுட்ஃபால் எக்ஸ்ட்ரா பண்ணிட முடியாதா? இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸை டேப் பண்ணலாமே. ப்ளஸ் இதை எனக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். இது வந்துட்டு இப்போது இதோட ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்துட்டு எனக்கு தெரியும் ஃப்ளோவில் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டோம். நம்ம இந்த ஸ்டோரியில் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணணும் அந்த இன்டர்வெல்ல. நான்
அந்த இன்டர்வலில் இந்த மாதிரி ஒரு இன்டர்வலை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நான் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. எங்களுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை ஃபீட் பண்ணுறீங்க. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரல் ஏன் நம்பணும் அகன் வந்துடுவான்னு, அகன் ஏன் வரணும், அதுக்கான ஆன்சர் வந்து சைல்டுஹுட் தான். ஆமாம். எனக்கு என்ன சம்டைம்ஸ் தோணுனா, ஏன் சைல்டுஹுட் இருந்தால் தானா, சைல்டுஹுட் இல்லைனா ஒரு எம்பத்தி இல்லையா உனக்கு, நீங்கள் எல்லாம் ஒன்றா வளர்ந்துருக்கீங்க, இது பண்ணியிருக்கோம், ஏன் உனக்கு சைல்டுஹுட்டு போய் காமிச்சாதானா, ஏன் ஒரு சக மனுஷி இருக்கான்றதை பார்த்து தோணாதா, இப்படிலாம் தோணும். பட் ஆனால் நம்மளே அந்த இதுக்கு ஃபாலோ ஆகிடக்கூடாது, அந்த பிரேக்கு நம்ம மூளை சொல்கிறத சில நேரம் கேட்கக்கூடாது, விஷுவலில் காட்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சினிமாவில் காட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதில்லை. இல்லை எனக்கு வந்து ஐ எம் அ சைல்டுஹுட் பர்சன். எனக்கு வந்து எனக்கு அங்கே ஒர்க் ஆயிடுச்சு. அவன் அங்கே கண்ணை தொடச்சான்ல, அங்கே தான் எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அப்போ நான் அவன் இங்கேயும் கண்ணை தொடப்பான். ஆமாம், அதான் மொமெண்ட், அதுக்கு தான் அதை வைக்கிறதுக்கு. இந்த 2 பேர் அவங்களோட லுக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மொமெண்ட் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். லாலாலேண்ட் மாதிரி அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு ஒரு 2 கேரக்டர்ஸ் when they look at each other, tears on their eyes இப்படின்னு எழுத எனக்கு பிடிக்கும். என்ன சீன்லாம் எனக்கு தெரியாது, ஓகேவா. ஸோ இதை எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். எதை எழுதினாலும் he just looks at her, tears on her eyes, he just smiles, இப்படி எழுதணும். என்னன்னு தெரியாது. ஸோ எனக்கு இன்டர்வலில் எனக்கு பர்சனலாக அவன் வந்து அவளை பார்க்கும்போது they both look at each otherல உன்னத்தானே வர்றது வந்துட்டு என்ன பண்ண போகிறான் ஏது பண்ண போகிறான்லாம் தெரியாமல் அவங்க பார்க்கணும் அப்படின்னு ஒன்று சும்மா ரேண்டமாக முடிவு பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சது. அது கதையோட ஆர்கானிக்காக வரல, இது எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதை ஆர்கானிக்காக மாற்றிக்கிட்டது. நைஸ் மச்சான். இந்த 2025 கூட ஒரு பொண்ணு அவள் லவ் பண்ணுற பையனை கட்டினா வெட்டுவேன்னு சொல்கிற அவங்க அப்பனும் அதை அலோவ் பண்ணுற இந்த சொசைட்டி தானே வல்கர், நான் இல்லை. இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி இருக்குங்க. 2025 ஏங்க சொன்னீங்க? இந்த காலத்தில் கூடன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் கேட்குறேன்னா, இது வந்து ஒரு ஜென்ரல் கன்சர்னாக கேட்குறேன். இதை நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணும்போதுமே நான் சொன்னேன், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சோ இல்லை ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ சும்மா இந்த சீனை பார்க்குறோம், யாரோ ஒருத்தவங்க புதுசாக பார்க்கலாம் இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப டைம் பவுண்டாக ஆயிரும்னு உங்களுக்கு தோணலையா? சரி, நான் இப்படி சொல்கிறேன். எனக்கு என்னென்னா, எனக்கு வந்துட்டு ஒரு 2040 ஒரு 2050 இதெல்லாம் போயிடும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஓகேவா, இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் அழிஞ்சு இந்த சொசைட்டியில் வந்துட்டு ஹானர் கில்லிங்கோ, ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அவளுக்கு பிடிச்சவனை கட்டலான்ற ஒரு சுச்சுவேஷன், ஒரு உட்டோப்பியன் சுச்சுவேஷன் கூட வச்சுக்கோங்க, அது வந்துடும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஹோப்ஃபுல்லான சுச்சுவேஷன். அப்போ எனக்கு பார்க்கும்போது அப்போ இருக்கிறவங்க கூட அது டிஸ்கனெக்ட் ஆகிடக்கூடாது. அப்படி 2025 வச்சேன்னா 2025 ஆனால் இப்போன்றது எனக்கு சொல்லியே ஆகணும், அதையும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போ நான் படம் பார்க்கும்போது எப்பயோ நடக்கிறத அதெல்லாம் அந்த காலத்து பிரச்சனைன்னு தோணிடக்கூடாதுல்ல. இப்போது ரைட் நவ் யூ ஆர் ஃபேஸிங் திஸ் இஷ்யூ அப்படின்றத எனக்கு அண்டர்லைன் பண்ணி ஆகணும். ஆனால் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கும்னு நான் நம்புறதுனால ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்னால் போக முடியல. அதனால் 2025 அப்படின்ட்டு வைக்கணும்னு. குட் ஆன்சர். இதை நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசியிருக்கேன். பட் குட் ஆன்சர், வெரி குட் ஆன்சர். எனக்கு என்னென்னா, எனக்கு அடிக்கடி தோணும், நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னல டேட்டு போட்டுறாதீங்க, நம்ம வந்து இந்த டேட்டு இயர்லாம் போட்டு ஆரம்பிப்பாங்கல்ல, அதெல்லாம் வேணாம் நம்ம பேசணும். அதெல்லாம் ஏன்னா இந்த ட்ராமா வந்து எப்பவும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ட்ராமா, அதனால் அதெல்லாம் வேணாம் நான் நினைப்பேன் எப்போவுமே. அதனால் அதை கேட்டேன். புரியுது. அது ஸ்க்ரீன் ப்ளே. பட் அதை அகைன் சப்ஜெக்டிவாக போய் சில இடத்துல ஃபியூஸ் பண்ணும்போது சில நேரம் நமக்கு தேவைப்பட்டுரும். எனக்கு வந்து அதை 2025 சொல்கிறது தான். இப்போது படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் நம்ம போடுறோம்ல, காட்டும்போது என்னென்னா இந்த காலத்துலலாம் எங்கே இது நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு நரேட்டிவும் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த காலத்துலலாம் எங்கே இன்னுமாப்பா இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு 2025 நடக்குது அப்படின்னு எனக்கு சொல்லணும். 2025 போட்டே ஆகணும்னு முடிவு பண்ணி போட்டது. இந்த வல்கர்ன்ற வார்த்தை இருக்குல்ல, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ கோட்டு மாட்டேன் எங்கடா போகிற, உன் பொண்டாட்டி அவள் லவர் கூட சேர்த்து வைக்க போறியா, நினச்சாலே வல்கராக இருக்கடா. இல்லை, எனக்கு அந்த வல்கர் ஏன் வச்சேன்னா, அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா ஹீரோ என்ன டைலாக் சொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த 2025 கூட ஒரு பொண்ணு அவள் லவ் பண்ணுற பையனை கட்டினா வெட்டுன்னு சொல்கிறான் அவங்க அப்பனும், அதை அலோவ் பண்ணுற சொசைட்டின்னு தான் வல்கர், நான் இல்லை. இது வந்து படத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த டைலாகை கிராக் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு போய் ரிவர்ஸில் நிறையா விஷயம் ஒர்க் அவுட் பண்ணணும். அவன் போகணும், அங்கே வெளியே நிற்கணும், அதுக்கப்புறம் திரும்ப அவன் போயிடணும். அவன் திரும்ப வந்தோடனே தே போத் லுக் அட் ஈச் அதர். இவன் கண்ணில் தண்ணி கண்ணை தொடச்சிட்டு வந்தான். ஏன்னா வர்றதோட அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரோல் பாயிண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அவன் திரும்ப வந்து பார்த்தான்ல, பார்க்கும்போது இன்ட்ரோல் போகலாம், அவன் போனோடனே ஆக்சுவலாக இன்ட்ரோல் போகலாம், கதை இப்போ என்ன நடக்க போகுது. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஃப்ராங்க் இன்டர்வல் அது எனக்கு என்னென்னா, ஆக்சுவலாக அது நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ப்ராங்க்னு வருதில்ல, அந்த இடத்துல இன்டர்வல் போடலாமே, கதை நல்லா திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் நடக்குமே அப்படின்னு எனக்குள்ளே யோசனை ஓடிட்டே இருந்துச்சு. அகைன் எனக்கு என்னென்னா, இந்த செகண்ட் ஹாஃபில் அப்புறம் வேறு கதையை ஓப்பன் பண்ண மாதிரி ஆகிடும். இந்த ஃபேக் மேரேஜ்,
ஓகே, கிளியராக சொல்கிறேன், ஃபேக் மேரேஜ். ஓகேவா, ஃபேக் மேரேஜ். ஸோ அது ஃபேக் மேரேஜ்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அதை இன்டர்வலில் போட்டது. ஏன்னா இப்போயே நிறைய பேருக்கு என்ன அது உண்மையான கல்யாணம், உண்மையான ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி அதுக்கு சில கமெண்ட்ஸ்லாம் வருது. இதை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அங்கேயே இன்டர்வல் போட்டோம்னா இன்னும் ரொம்ப அவேவாக போயிடும், சுத்தமாக டிஸ்கனெக்ட் ஆகிடும். பிளாட் வந்து செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக வேறு பிளாட் ஆகிடும். அப்படின்றதுனாலையும் அப்புறம் எனக்கு என்னென்னா, அண்ணாமலையில் வந்துட்டு வீட்டை இடித்தோடனே ஒரு இன்டர்வல், கரெக்ட், அவர் வந்து சேலஞ்ச் பண்ணோன்னே ஒரு இன்டர்வல். ஸோ எது இன்டர்வல்ன்றது வந்துட்டு அந்த ஆத்தரோட டேஸ்ட்லேருந்து அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் வந்துட்டு அவன் திரும்ப போய் என்ட்ரு ஆகிறான், திரும்ப ஹீ இஸ் சூஸிங் அப்படிங்கிற இடத்துல இன்டர்வல் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். நைஸ். சூஸிங் திஸ் ஃபைட். எனக்கு வந்து ஏன் இந்த இன்டர்மிஷன் பிளாக் பேசணுன்றதுக்கான காரணம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நிறைய ரேஞ்ச் இருந்துச்சு இதில். நீங்கள் க்ரௌட் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. ஒரு நமக்கு முன்னாடியே தெரியுன்றதுலாம் வேறு கதை. பட் ஸ்டில் ஒரு டெபியூ ஃபிலிமில் ஒரு பிக் ஸ்க்ரீன் ஃபிலிமாக ஒரு ட்ராமாவை கன்வெர்ட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் இந்த இன்டர்மிஷனை பேசணுன்னு. இந்த இன்டர்மிஷன் வந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு இன்டர்மிஷன் பிளாக். இந்த வருஷத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்மிஷன் பிளாக்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வித் தட் மியூசிக் அண்ட் ஆல். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்ல செலிப்ரேஷனாக இருந்துச்சு இந்த இன்டர்மிஷன் பிளாக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பர் இன்டர்வியூ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ கீர்த்தி. Crucianet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 94980 10101 to avail 1 month free internet.